ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நீங்கள் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச எங்கள் கும்பகோணத்தை பற்றி பார்க்க போகிறீங்க. சென்னையில் உழவன் எக்ஸ்பிரஸில் ஏறி வெடிகார்த்தால் 4:30 மணிக்கு கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்குறதே ஒரு தனி சுகம்தான். கோயில் நகரமான கும்பகோணம் ஒரு பெரிய சுற்றுலாத்தலங்கிறதுனால அங்கே எப்பவும் மக்கள் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சுறுசுறுப்பாக இருக்கும் ஊர். இதோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஊருக்கு நடுவில் ஓடும் காவேரி. மகாமா குளத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கும்பகோணம் கடத்தெருவை சாயந்தர வேளையில் சுற்றி பார்க்குறது ஒரு தனி அனுபவம். அதை அனுபவித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். எதிர்த்தாப்பில் தெரியறது ராமசாமி கோவில். இந்த கடத்தெருக்கே இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தீங்கன்னா இந்த இடமே ஜகஜோதியாக இருக்கும். இதோ இப்போ நம்ம கும்பேஸ்வர சுவாமி கோவிலுக்குள்ளே போகிறோம். வழி நெடுக கடைகள். இந்த கடைகளில் கிடைக்காத சாமான்னு ஒன்று கிடையவே கிடையாது. எப்போ கும்பகோணத்துக்கு வந்தாலும் ஒரு நாளாவது சாயரட்ச தீபாராதனைக்கு கும்பேஸ்வரன் கோவிலுக்கு வராமையே இருக்க மாட்டேன். சர்வாலங்கார பூஷித்தியா மங்களாம்பால அந்த தீபாராதனை சமயத்தில் தரிசனம் பண்ணுறதுக்கு 2 கண் போராது. எங்கள் கும்பகோணத்துக்கே செல்லக்குட்டியான மங்களத்தை பாருங்கோ. எப்போ பார்த்தாலும் டான்ஸ் ஆடிகிட்டே இருப்பா. உள்ள கோவிலில் போய் அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. டெல்லியில் உள்ள லோக்தந்திராங்கிற ஒரு என்ஜிஓ இந்த மங்களத்துக்கு பெஸ்ட் பிஹேவ் எலிஃபெண்ட் அப்படின்னு அவார்டு கொடுத்துருக்கான். இதோட பாகனுக்கும் பெஸ்ட் பாகன் அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்கு. எவ்வளோ ஹாப்பி நியூஸ் இல்லை? இது கும்பகோணத்தில் மிகவும் புகழ்பெற்ற மங்களாம்பிகா விலாஸ் ஹோட்டல். எல்லா உணவுகளுமே இங்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுதான் டபீர் படித்துறை. நாங்கள்லாம் இங்கே தான் ஸ்நானம் பண்ணுவோம். சரி, நான் இப்போ எங்கே போயின்னு இருக்கேன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் இப்போ டபீர் தெருவில் இருக்கிற என்னோட உறவினர் ஸ்ரீராம் அப்படிங்கிறவரோட வீட்டுக்கு தான் போயின்னு இருக்கேன். இவரும் தன்னோட பழங்காலத்து வீட்டை கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி ரொம்ப அழகாக கட்டின்னு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் கும்பகோணத்தில் இருக்கிற இளைஞர் பஜன சமாஜம் அப்படிங்கிற அமைப்பு 52 வருஷமாக நடத்தின்னு இருக்கிற ராதா கல்யாண உற்சவத்தில் இருக்கிற ராதாகிருஷ்ணர் படம் இங்கே இருக்கிறதால அதையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும்னு வந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரி வீடு ரொம்ப அழகாக இருந்தது. புத்தம் புது வீடு மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. ஸ்ரீராமையும் சரி, அவரோட மறைந்த தந்தையார் ஆடிட்டர் வெங்கட்ராமையரையும் கும்பகோணத்தில் தெரியாதவாளே இருக்க முடியாது. உள்ளே நுழைஞ்ச உடனேயே என்னோட கண்கள் அங்கே வரிசையாக மாட்டி வச்சிருக்கிற படங்கள் மேலே தான் விழுந்தது. 1972 இந்த இளைஞர் பஜன சமாஜம் ஆரம்பித்த காலத்தில் பெரிய பெரிய பண்டிதர்கள் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள், ராமு தீக்ஷிதர், கமலாமூர்த்தி, நீடாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர், புலவர் கீரன், கிருபானந்த வாரியார் அப்படின்னு பெரிய பெரிய மகான்கள்லாம் இங்கே பாராயணம் பிரவச்சனம்லாம் பண்ணியிருக்கா. 2001 வருஷத்துலேருந்து பரனூர் கிருஷ்ணபிரேமி சுவாமிகளோட வழிகாட்டல் படி இன்னி வரைக்கும் அது ராதா கல்யாணமாக விமர்சையாக நடந்து வந்துட்டுருக்கு. வருஷம் 3 நாட்கள் சிறப்பாக நடக்கிற இந்த ராதா கல்யாண உற்சவத்தில் பெரிய பெரிய பாகவதர்கள் மட்டுமல்லாமல் வளர்ந்து வரும் கலைஞர்களும் பங்கெடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். இதோ இந்த ராதாகிருஷ்ணரை பாருங்கோ, எத்தனை தெய்வீகமாக இருக்கு இல்லையா? இவர் தான் திரு சுவாமிநாதன். இவர் ஸ்ரீராம், கண்ணன் பாகவதர் இவா எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ராதா கல்யாணத்தை வருஷம் சிறப்பாக நடத்திட்டு வரா. இவர்களோட ஒரே வேண்டுகோள் என்னன்னா, இந்த ராதா கல்யாண உற்சவத்துக்கு உள்ளூர் பக்தர்கள் நிறைய பேர் வரா. ஆனால் வெளியூர்லேருந்தும் நிறையா பேர் இதுக்கு ஆதரவு தந்தாதான் இந்த சத்சங்கம் மேலே மேலே வளர்கிறதுக்கு உதவியாக இருக்குங்கிறா. கடந்த சில வருஷங்களில் இந்த உற்சவத்தில் நடந்த சில அருமையான நிகழ்ச்சிகளை பார்க்கலாமா? நானும் என்னோடதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு புரிய வச்சுட்டான் பகவான். ஒரு மூக்குத்தி வச்சுட்டு நான் தானே அதை பூட்டி சாவி ஆத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு வந்தேன். 1 மணி நேரம் கழிச்சு திரும்பி பாக்குறேன், மூக்குத்திய காணுமே. என் பொருள் என் மனை என்பதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது நாவும் குளறிய போது மனம் என்னிடுமோ தெரியா, மனம் என்னிடுமோ தெரியா. உன்னை ஒரு பொதும் நான் மறவேன் ரங்கா, பாண்டுரங்கா.
कृष्ण भजो मुरली गोपाल भजो कृष्ण भजो मुरली गोपाल भजो श्याम गोपाल भजो मुरली गोपाल भजो श्याम गोपाल भजो सुचक्र वरदाचार्यं शुद्ध सत्व गुरुत्तमं श्रीनिधि राघवं वन्दे ह्यपार करुणाकरं மான் கொண்ட தோல் மார்பின் மாணியாய் மாவலிமண் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமானை தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் வாமன அவதார சரித்திரத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம். ஆஹா, எத்தனை அற்புதமாக இருந்தது இல்லையா? இந்த வருடம் இந்த ராதா கல்யாண உற்சவம் ஜனவரி 21ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. முதல் 3 நாட்கள் ஸ்ரீ ஹரிஜி அவர்களது உபன்யாசம் நடைபெறும். 23ஆம் தேதி அன்று மருதாநல்லூர் ஸ்ரீ சத்குரு சுவாமிகள் ராதா கல்யாண உற்சவத்தை தொடங்கி வைப்பார். 26ஆம் தேதி காலையில் ராதா கல்யாணமும் மாலையில் ஸ்ரீமதி விஷாகா ஹரி அவர்களது சங்கீத உபன்யாசமும் நடைபெறும். அனைவரும் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு நாம சங்கீர்த்தன அனுபவத்தை பெற வேண்டும். மேற்படி விவரங்களுக்கு திரு சுவாமிநாதன், திரு ஸ்ரீராமன் இருவரையும் தொடர்பு கொள்ளுங்கள். இங்கு வர முடியாதவர்கள் கும்பகோணம் ராதா கல்யாணம் என்ற யூடியூப் சேனலில் நேரலையில் கண்டு களிக்கலாம். இந்த அருமையான தகவல்கள்லாம் உங்களோடையும் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு அங்கிருந்து கிளம்பினேன். இது வேத விநாயகர் கோவில். இந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் இந்த உற்சவம் நடக்கிற இடமும் இருக்குது. யாருக்கெல்லாம் பயணம் பண்ண முடியுமோ அவெல்லாம் நிச்சயமாக வந்து இங்கே கலந்துக்கோங்க. கும்பகோணத்துலேயும் பார்க்கறதுக்கு நிறையா இடங்கள் இருக்கிறதுனால இது எல்லாருக்குமே ஒரு புது அனுபவமாக இருக்கும். என்னோட கூந்தலூர் வீடியோக்காக எல்லாரும் காத்துட்ருப்பீங்கன்னு தெரியும். அங்கே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.